ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷார்ட்ல இந்த டிராவலிங் எடிட் எப்படி பண்ணுறதுன்னு பொறுமையாக உங்களுக்கு சொல்லி தந்திருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட ட்ராவலிங் ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் ஆப்ஷன் இருக்குது. ஒவ்வொரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கேன்வாஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு 9:16 ரேஷியோ வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி சிங்கிள் டிக் மார்க் கொடுத்துக்குங்க. இப்படியே வந்து எல்லா ஃபோட்டோஸ்க்குமே கேன்வாஸ் ஆப்ஷன் கொடுத்து 9:16 ரேஷியோ வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இங்கே டாட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பேர் டிரான்சிஷன். இப்போ கீழே சூப்பர்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சூப்பர் கீழே ஃபஸ்ட்டு டிரான்சிஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சிங்கிள் டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போது அதுக்கு அடுத்த டாட் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு சூப்பருக்கு பக்கத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு டிரான்சிஷன் கொடுத்துருப்பீங்களா அதுக்கு பக்கத்தில் செகண்டு வந்து கொடுத்துட்டு சிங்கிள் டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. இப்படியே மாற்றி ஃபஸ்ட்டு செகண்டு ஆப்போசிட்டாக டிரான்சிஷன் கொடுத்துட்டு சிங்கிள் டிக் மார்க் கொடுத்துட்டு வந்துடுங்க. ஸ்டார்டிங் போயிட்டு மேலே மியூசிக் ஐக்கான் இருக்கும், இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா வீடியோ சாங்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதில் ஒன்று செலக்ட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து ஆடியோ சாங் மட்டும் தனியாக உங்களுக்கு பிரித்து கொடுத்துரும். மை மியூசிக் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற MP3 சாங்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் ஒரு சாங் வந்து நான் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது சாங் வந்து நான் ப்ளே பண்ணி பார்த்துட்டு எனக்கு லிரிக்ஸ் எங்கெல்லாம் தேவையோ அந்த இடத்துல கரெக்டாக நான் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு தேவையில்லாத லிரிக்ஸ் வந்து டெலீட் பண்ணிட்டு இதை உங்கள் ஃபிங்கரில் ஹோல்ட் பண்ணி பிடிச்சி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து வச்சுருங்க. சப்போஸ் கடைசியில் லிரிக்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக வேணும், உங்களால் இன்னமும் மூவ் பண்ண முடியலன்னா டிக் மார்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இருக்கிற பிக்சர் மட்டும் இப்போதைக்கு உங்கள் ஃபிங்கரில் இந்த ஏரோ மார்க் பிடிச்சி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் மியூசிக் ஐக்கான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாங் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தேவையில்லாததை டெலீட் பண்ணிட்டு அப்படியே வந்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒவ்வொரு பிக்சராக சாங் ப்ளே பண்ணி பார்த்துட்டு அந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நீங்களே உங்கள் ஃபிங்கரில் பிடிச்சி இந்த மாதிரி ஏரோ மார்க் பிடிச்சி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங் வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு மேலே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது, இந்த ஃபில்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதில் அட்ஜஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். ஓரளவுக்கு கொஞ்சம் டார்க்னஸாக வச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா டபுள் டிக் மார்க் இருக்கும், இதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபில்டர் அப்ளை டு ஆல்னு கேட்கும், இதை வந்து கொடுத்துக்கோங்க. டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ ஒவ்வொரு ஃபோட்டோவாக செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், இந்த ஒப்பாசிட்டியை செலக்ட் பண்ணிட்டு ஒரு 50 கிட்ட வச்சுருங்க. ஓரளவுக்கு டார்க்னஸ் வர மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா ஃபோட்டோஸுமே பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ PIP ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் மெட்டீரியல்ஸில் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே குட்டியாக பாக்ஸ் மாதிரி இருக்கும், இதை வந்து டச் பண்ணிங்கன்னா இது வந்து வீடியோ ஃபுல்லாக ஃபில் ஆகிடும். இப்போ மேலே மூவ் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த பிளெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ டெம்ப்ளேட் ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருக்கும், அதனால் கிளிக் பண்ணி இதை வந்து டூப்ளிகேட் கொடுத்துட்டே வந்துடுங்க. லாஸ்ட்டில் தேவையில்லாததை வந்து ஸ்பிட் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் போயிட்டு PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணணும் இதே இந்த குட்டியாக பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, இதை டச் பண்ணிங்கன்னா இது வீடியோ ஃபுல்லாக ஃபில் ஆயிரும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா குட்டியாக ஏரோ மார்க் மாதிரி இருக்குது, இதை உங்கள் ஃபிங்கரில் டச் பண்ணிங்கன்னா வீடியோ எண்டுன்னு கேட்கும், வீடியோ எண்டு வரைக்கும் இதை கொடுத்துருங்க. PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் சேம் ப்ராசஸ் தான், கீழே குட்டியாக பாக்ஸ் மாதிரி இருக்கும், இதை டச் பண்ணிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக ஃபில் ஆயிரும். இப்போ பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து லைட்டன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இதுவும் வந்து கொஞ்சம் செகண்ட்ஸ் தான் இருக்கும், அதனால் இதையும் வந்து டூப்ளிகேட் கொடுத்துட்டு தேவையில்லாததை வந்து ஸ்பிட் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு பிளாக் ஷேடு மாதிரி இருக்கும், மேலே கோடாக வரும், கீழே வந்து கம்மியாக தான் வரும். கீழேயும் உங்களுக்கு கோடாக வரணும்னா அந்த கீழே இருக்கிற வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கணும் எல்லாத்துக்குமே, அப்போ தான் உங்களுக்கு இந்த கீழே ஸ்பீடு மாதிரி கோடாக வரும். அப்படி உங்களுக்கு இது வேணாம் அப்படின்னா மேலே இருக்கிற அந்த பிளாக் இதை வந்து டச் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிளாக் பிக்சர் டச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பார்க்கவும் லுக்காக இருக்கும், ஏன்னா ரெண்டு பக்கமும் ஸ்பீடாக இருந்தால் நல்லா இருக்காது. உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க. நான் வந்து அந்த மேலே இருக்கிற அந்த பிக்சர் டெம்ப்ளேட்டை மட்டும் டச் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து ஓரளவுக்கு ஸ்பீடு தெரிஞ்சாலே போதும், ரொம்ப தெரிய வேணாம். இப்போ டிக் மார்க் வந்து கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, இந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு இதில் ஸ்டார்டிங் எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஷேக் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர் அப்படிங்கிற எஃபெக்ட் இருக்கும், இந்த ஃப்ளட்டர் எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு வேல்யூ வந்து ஃபுல்லாகவே கம்மி பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ இதையும் வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க.
இப்போ சாங் லிரிக்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல வச்சு டெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து ஸ்டார்டிங் லிரிக்ஸை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் மட்டும் ஸ்மால் லெட்டர் ஃபாண்ட் ஏதாவது இருந்தால் செலக்ட் பண்ணிட்டு கலரு, அனிமேஷன் இதெல்லாமே உங்களோட சாய்ஸ் தான், உங்களோட ஸ்கில் தான், நீங்களே வந்து கொடுத்துக்குங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு மேலே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா காப்பி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். காப்பியை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வந்து மேலே அப்படியே உங்களுக்கு காப்பி ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா செகண்ட் லிரிக்ஸ்க்காக, அதனால இதை வந்து டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். செகண்ட் லிரிக்ஸ் வந்து என்னவோ அதை வந்து டைப் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து ஒயிட் கலர் கொடுத்து க்ளோ எஃபெக்ட் எல்லாமே சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபாண்ட் எல்லாமே சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபாண்ட்டும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அனிமேஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ்க்கு அனிமேஷன் கீழே என்ன கொடுத்துருப்பீங்களோ அதுக்கு ஆப்போசிட் அனிமேஷன் வந்து இந்த லிரிக்ஸ்க்கு வந்து நீங்கள் கொடுத்துட்டு கலரை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா க்ளோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த க்ளோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஏஏன்ட்டு 2 இருக்கா, அதில் வந்து எது வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அது கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் க்ளோ ஆகும். உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ளோ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ லிரிக்ஸ் வந்து நான் பிளேஸ் பண்ணுற மாதிரியே இந்த மாதிரி கீழே கொண்டு வந்து வச்சுருங்க. இது வந்து செகண்ட் லிரிக்ஸ். ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் அதே மாதிரி கொஞ்சம் செகண்ட் லிரிக்ஸுக்கு டச் ஆகிற மாதிரியே வந்து இந்த மாதிரி வந்து வச்சுருங்க. வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், செகண்ட் லிரிக்ஸ் வந்து டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஃப்ரண்ட்டில் வரும், ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் பின்னாடி போயிடும். இப்போது கீழே இருக்கிற ஃபர்ஸ்ட் லிரிக்ஸை வந்து டச் பண்ணிங்கன்னா செகண்ட் லிரிக்ஸ் வந்து பின்னாடி காமிக்கிற மாதிரி தெரியும். நான் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்மால் லெட்டர் வந்து டச் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃப்ரண்ட்ல இருக்கிற மாதிரி வந்து எனக்கு தெரியணும், அப்போதான் உங்களுக்கு பார்க்கவும் நல்லாயிருக்கும். இப்போ சாங் வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு நீங்களே உங்கள் ஃபிங்கரில் அந்த ஏரோ மார்க்ஸ் எல்லாம் பிடிச்ச அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிகிட்டே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு வாங்க. லாஸ்ட்லேயே நீங்கள் அந்த டெக்ஸ்ட் எல்லாமே லாஸ்ட்டில் வந்து நீங்கள் உங்கள் ஃபிங்கரில் டச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு சாங் ப்ளே பண்ணி பார்த்து ஸ்ப்ளிட் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணுறீங்களா இல்லை செகண்ட் லிரிக்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணாலுமே அட் அ டைமில் வந்து சேமாக வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒவ்வொரு லிரிக்ஸையும் நான் கரெக்டாக இந்த லைன்லேயே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணி வச்சுக்கிறேன். பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் லிரிக்ஸை வந்து எல்லாத்துக்குமே வந்து டச் பண்ணிட்டு வரேன். சிங்கிளாக இருக்கிற டெக்ஸ்ட் லிரிக்ஸை மட்டும் நான் சென்டரில் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு ப்ளே பண்ணி பார்க்கும்போது லிரிக்ஸ் வந்து கரெக்டாக பார்க்கவும் நல்லாயிருக்கும். இப்போ டிக் மார்க் கொடுத்துட்டு பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பிஐபி ஆப்ஷன் இருக்குது, இந்த பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிட்டு இதையும் கீழே குட்டியாக பாட்ஸ்மாக இருக்கும், இதை டச் பண்ணிவிட்டு மேலே மூவ் பண்ணிங்கன்னா பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கும். பிளெண்டு கொடுத்து லைட் அண்ட் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து டெக்ஸ்ட்டுக்கு மேலே கொண்டு போய் வச்சுட்டு இதை வந்து டூப்ளிகேட் கொடுத்துட்டு தேவையில்லாததை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டிலீட் பண்ணிடுங்க. இப்போ டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் ப்ளே பண்ணி பார்த்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குது. எக்ஸ்போர்ட் கொடுத்து 1080 ஆர் 2K ரெசல்யூஷனில் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் தான். நீங்களுமே இந்த எடிட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.